உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனியின் ஆட்டம் ஆரம்பம். இப்போது இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. செவ்வாய் மிதுனத்திலையும் சுக்கிரன் கன்னியிலையும் அமைகிறார். இந்த மாதம் 32 நாள் செவ்வாயும் சுக்கிரனும் புதனுடைய வீட்டில் 2 கேந்திரத்தில், அதே போல் சனி பகவான் வக்ரம், இவங்க 3 பேரும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி, செவ்வாய், சுக்கிரன் 3மே அசுப கிரகம். 3 அசுப கிரகம், 3 கேந்திரங்கள் ஏற போறாங்க, ஏறிட்டாங்க. இவங்க 3 பேருடைய ஆட்டம், அதுவும் குறிப்பா செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பம். இந்த செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பிச்சதுன்னா அவங்கள அதாவது இது காளியும் துர்காவும் போருக்கு போனா, யுத்தத்துக்கு போனா எப்படி இருக்கும்? 2மே உக்ர கிரகம். எப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்தப்போ நரசிம்மருடைய உக்ரத்தை அடக்குவதற்கு சிவபெருமான் சர்வேஸ்வரர் அவதாரம் எடுத்தாரோ, அதை போல பாவ கிரகங்கள், அதிலும் உக்ரமான கிரகங்கள், கோபமான கிரகம் செவ்வாய். நிதானமாக இருந்தாலும் எதிர்த்து போரிடக்கூடிய தன்மை உடைய சனி, சூழ்ச்சி, கலகம். இப்போ நிறைய பேருடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த கலகங்கள், இவங்க தான் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னே தெரியாது. இவங்க நீங்கள் யாரை அதிகமாக நம்புறீங்களோ, நீங்கள் யாரை அதிகமாக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ. சார் ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டுக்கு ஒரு வியாபாரி வராரு, இவருக்கு பாவப்பட்டவருங்க, ஏழைப்பட்டவருங்க, போய் கடையில் வாங்குறத விட இவர்கிட்ட வாங்கினா இந்த குடும்பம் பிழைக்கும் அப்படின்னு நீங்கள் நல்லது நினச்சி அவருக்கு ஒரு நன்மையை செய்வீங்க. அவர் அப்படியே உங்கள் அக்கா வீட்டுக்கோ தங்கச்சி வீட்டுக்கோ இல்லை சொந்தக்கார வீட்டுக்கோ போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி அப்படியே ஒரு கலகம் பண்ணிட்டு போயிடுவார். அப்போது அன்பு நேயர்களே, நீங்கள் யாரை அதிகம் பாவம் பார்க்குறீங்களோ, புண்ணியம் பார்க்குறீங்களோ, இறக்கப்படுறீங்களோ, அவங்க தான் உங்களுக்கு அதிகமாக கஷ்டத்தையோ அல்லது கலகத்தையோ ஏற்படுத்துவார்கள். சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பமாகட்டும், ஒரு வண்டி வாகனமாகட்டும், ஒரு சின்ன வண்டி விபத்துக்களாக இருக்கட்டும். அப்போ சனி கலகம், சனி இருட்டு, தினந்தோறும் பொழுது விடிஞ்சா இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கு. அப்புறம் போய் ஒரு சாமியை கும்பிட்டு ஒரு பதிகம் பிடிச்சா அப்புறம் இன்னைக்கு அந்த நாள் சரியா வருது. அப்போ ஒவ்வொரு நாளும் மரண பயமா இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் யாருக்கு? இதை தான் சனி செவ்வாயுடைய ஆட்டம்னு சொல்றது. ஒரு மருமகளாக இருந்தாக்கா இந்த மாமனார் மாமியார்ட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு கூட தலையால் தண்ணி குடிக்கணும். சில இடங்கள்ல மாமியார் தலையால் தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் அவங்க ஜாதக கட்டம் தான் பேசும். குடும்பத்தில் கணவனுக்கு மனைவி அடங்கி போகிறது, மனைவிக்கு கணவன் அடங்கி போகிறது. புரியுதுங்களா? அப்போது ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க உங்களை அதிகாரம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் யாருக்கு? மெயினாக வேலை செய்கிற இடங்களில், தொழில் செய்கிற இடங்களில், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், வேலை செய்கிற இடங்களில் சூழ்ச்சிகள், கலகங்கள் யாருக்கு? நான் நல்லா ஒழுங்காக வேலை செஞ்சேன், என்ன வேணும்னே இப்படி பண்ணிட்டாங்க சாமி, ஏன்னா வேணும்னே கார்னர் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி கொண்டு வந்து தள்ளிட்டாங்க, நான் திருப்பவும் அங்கே இருக்கணும் சாமி, ஜெயிக்கணும், நான் எனக்கு வேலை கிடைக்கணும். அப்போ இதெல்லாமே சூழ்ச்சி, எல்லாமே கலகம். சார் இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் போர், யுத்தம், சண்டை அப்படிலாம் சொன்னோம். தேவையில்லாத வம்பு வழக்குகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அப்படிலாம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி கூட்டு சேரும் அசுப கிரகங்கள், கூட்டு சேரும் தீய கிரகங்கள் யார் யாரு? சனி, செவ்வாய், சுக்கிரன். இந்த அசுப கிரகங்களின் ஆட்டம் எப்படி இருக்கும்? என்ன செய்ய போகிறார் குரு? அடக்குவாரா
அடங்குவாரா? 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் வாருங்கள். கடகராசி. ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான். இப்போ டைட்டிலே நம்ம என்ன சொல்லியிருக்குங்க, உங்கள் ராசிக்கு 12 இருக்கக்கூடிய செவ்வாய், 3 இருக்கக்கூடிய சுக்கிரன். பொதுவாக இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கக்கூடாத இடத்தில் இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இன்னொரு ரகசியம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. யாரெல்லாம் இந்த பதிவை பார்க்குறீங்களோ, உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது கர்ப்பமாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் டெலிவரி டேட் இருக்குது, 20 தேதி 25 தேதி இருக்குன்னா அந்த செப்டம்பரில் தள்ளி போடுவது சிறப்பு. காரணமாக தான் சொல்கிறேன் சார். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் கடகத்தில், இந்த செவ்வாயும் சுக்கிரனும் எங்கே இருக்கக்கூடாதுங்க, மிதுனத்தை செவ்வாயும் கன்னியில் சுக்கிரனும். இந்த அமைப்பு கிரகங்கள் நம்ம குழந்தைக்கு இருந்தால் அது திருமண வாழ்க்கையில் அது பாதிக்கும். அப்போ கொஞ்சம் அந்த செப்டம்பர் மாதம் ஒரு 5 தேதிக்கிட்ட இந்த டெலிவரியை தள்ளி போட்டோம்னா பிறக்கக்கூடிய குழந்தை, உங்களுடைய குழந்தை சிறப்பான எதிர்காலம் அமையும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல குழந்தைகளாக, சத்தான குழந்தைகளாக பிறக்கும். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடக ராசி அன்பர்களே, கடல் கடந்து போயிருக்கீங்க, வெளிநாடு போயிருக்கிறீங்க, பொழப்புக்காக போயிருக்கிறீங்க. நிறைய கடகராசி அன்பர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறாங்க. மெயினாக அவங்களுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் ரீனிவல், அதாவது திரும்பவும் இங்கேயே எக்ஸ்டெண்ட் ஆகுமா. அங்கே ஒரு தொழில் செய்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, இங்கே எங்களுக்கு அந்த விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, திரும்ப இங்கே ஜாபை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, இல்லைனா நாங்கள் அங்கே பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், அது 2 வாட்டி ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு, இப்போ எங்களுக்கு அது கிடைக்குமா, இல்லைனா எனக்கு இங்கே வேலை இல்லை சாமி, எனக்கு வேலை கிடைக்குமா, இல்லைனா நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த பிஸ்னஸை விட்டுட்டேன், திரும்பி பிஸ்னஸை ரீஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன், ஸோ எனக்கு பிஸ்னஸ் ரீஸ்டார்ட் பண்ணலாமா. அப்போ கடல் கடந்து சென்றிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, அங்கே வெளிநாடுகளில் உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அது கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், என்கொயரிகளாக இருக்கலாம், விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், மெயினாக வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், சிறு சிறு விபத்துக்களாக இருக்கலாம், அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே ரகசியங்கள், ஒரு செய்வினை கோளாறு, ஒரு திருஷ்டி அதிகமாகிறது, இல்லை ஒரு குடும்பத்திற்கான சாபங்கள், இதெல்லாம் அந்த மனிதர்களை இது ஆக்டிவேட் ஆகக்கூடிய நேரம். கடகராசிக்கு கஷ்டம்னு ஏன் சொல்ல, நீங்கள் எங்கே வேணாலும் உள்நாடாக இருங்க, வெளிநாடாக இருங்க, இந்தியாவுக்குள்ளே இருங்க, அப்போ நீங்கள் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி தான், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், கடகராசிக்கு ஏங்க கஷ்டம்? உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்க குரு, ஜென்மத்தில் குரு இருந்தால் ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட், கடகராசி என்பவர்களே, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் வேலை செய்யும். அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் இந்த குரு இருக்கிறார். அப்போ எப்படி இருக்குங்க, சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருப்பது, ஒரு நம்பிக்கையாக ஒரு பணங்காசை கொடுத்து ஏமாறுவது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10,000 ரூபா கொடுத்தேன், நாளைக்கு கொடுத்துட்றான்னு வரவே இல்லை, இப்போ காசு கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது, அதுக்கு அந்த மாதிரியான கால நேரம் ஓடுது. அப்போ பாருங்கள் எவ்வளோ கடுமையான கால நேரங்கள். வேலை வாய்ப்பு, வருமானம், தொழில் அமைப்பு, மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். கடகராசிக்கு அதுதாங்க இருக்குது. ஒரு வண்டி வாகன யோகங்கள், புதுசாக ஒரு வண்டி வாங்கியிருக்கலாம், அதனால் வந்த லோன் பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒரு வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, இடம் வாங்குவது. நீங்கள் வெளியூர்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து இடம் வாங்கும்போது எச்சரிக்கை, உங்கள் பேரில் தான் வாங்கணும், இன்னொருத்தர் பேரில் வாங்கக்கூடாது.
அது யாராக இருந்தாலும் சரிதான். நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன், அனுமதியே கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நல்லா தெரியும். என்னை நம்பி வரக்கூடிய அன்பு பக்தர்களுக்கு தெரியும். அப்போது ஒரு இடம் வாங்கிறதாக இருக்கலாம், இடம் விற்கிறதாக இருக்கலாம், சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், குறிப்பாக காதலர்கள் அவங்களுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி குடும்ப பிரச்சனைகள், அதே போல் தொழிலில் வரக்கூடிய பிரச்சனை, வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள், வீண் கலகங்கள். யாரோ சொல்லி அவங்க மனசை கலைச்சிட்டாங்க சாமி, நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. அதனால் ஒரு திருஷ்டி, ஒரு செய்வினை கோளாறுகள், ஒரு செய்வினை வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய கடகராசி அன்பர்களே, இதெல்லாம் எதில் இந்த கர்ம வினைகள்லாம் எப்படி குறையும்னா பெரிய பெரிய யாகங்கள் செய்யணும். அப்போ தான் அந்த கர்மாவை நீங்கள் கழிக்க முடியும். அப்போ இப்படி கூட செய்யலாம். நீங்கள் இருக்கும் இடத்துல உங்கள் பிறப்பு ஜாதகத்தின்படி உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இப்போ எப்படி இருக்குது, இதெல்லாம் மனசில் வச்சு அதற்குரிய உங்கள் கம்பெனிலேயோ உங்கள் ஃபேக்ட்ரிலேயோ அல்லது உங்கள் நிறுவனங்கள்லேயோ ஏன் உங்கள் வீடுகள்லேயோ ஒரு சில சின்ன சின்ன யாகங்கள் செய்து கொள்வது சிறப்பு. நல்ல பலனை கொடுக்கும். அந்த நெருப்பும் புகையும் பட்டுதுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா துஷ்ட சக்தியும் எல்லா தீய சக்தியும் விலகும். அப்போ சின்ன சின்ன பரிகாரங்கள், சின்ன சின்ன வேள்விகள் கை கொடுக்கும். உங்கள் கஷ்டங்கள் நிவர்த்தி ஆவதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, ராசிநாதன் சூரிய பகவான் ஆட்சி பலம் இந்த ஆகஸ்ட் 16 தேதியிலிருந்து செப்டம்பர் 16 தேதி வரையிலுமே கூட எங்கே இருக்க போகிறாங்க, சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். இப்போ வருஷலாக ஒரு 4 ராசிக்கு சொல்லிட்டு வந்தேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம்னு 4 ராசிக்கு பேசிட்டு வந்தேன். அவங்க 4 பேருக்குமே இந்த அசுப கிரகங்களுடைய சேர்க்கை கொஞ்சம் கஷ்டம். ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு சில பரிகாரங்கள் செய்யுங்க. உங்கள் கம்பெனி ஃபேக்ட்ரியாக இருந்தால் ஒரு ஹோமம் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம சொல்லணும் அதில். ஆனால் சிம்ம ராசி என்பர்களே, இந்த கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்கின்றன. சார், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம். அதே சமயத்தில் ராசிக்கு 11வது வீட்டில் பாக்யாதிபதி இருக்கார். பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதே போல் 10க்குடையவன் 3 10க்குடைய சுக்கிரன் 2வது வீட்டில் இருக்கிறார். அந்த 3 10 6 8 பேசிக்கிறாங்க. அப்போது சிம்ம ராசி என்பர்களே, இந்த அசுப கூட்டு கிரகங்களின் சேர்க்கை. இப்போ நம்ம எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? 3 அசுப கிரகங்களின் கூட்டு சேர்க்கை. அடக்குவாரா அடங்குவாரா குரு. இது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நல்ல பலத்தை கொடுக்கும், ஒரு வளத்தை கொடுக்கும், நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். இது சிம்ம ராசியை பாதிக்காது, மாறாக வளர்ச்சியை தரும். கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான். சிம்ம ராசி என்பர்களே, இந்த செவ்வாய் சுக்கிரன் சனி, குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸ், அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லேண்ட் ப்ரமோட்டராக இருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய அளவில் லேண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அவர் ஆஃபீஸ் போட்டு ப்ராப்பராக அந்த புரோக்கரிங் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, இதுலேயே நிறைய மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, அதே போல் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்,
இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம். சிம்ம ராசி அன்பர்களே, நன்மை நடக்கும். குறிப்பாக சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு இப்போ சமீப காலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய கலகங்கள் அல்லது அந்த கலங்கங்கள் உங்கள் நேமை, உங்களுடைய குடும்ப பேரை டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயத்தில், இல்லை உங்களுடைய உடன் பிறந்தவங்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறிவிடலாம். அண்ணன் தம்பிங்களே எதிரிகளாக மாறிவிடும். தாக்காதாங்க, சித்தப்பா, பெரியப்பா. உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது, பார்ட்னர்ஷிப்பில் எதிரிகளாக மாறிவிடுவது, அல்லது வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் அங்கே ஏதேனும் வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, தொழிலில் நிம்மதியில் சாமி, கம்பெனியில் இப்படிலாம் நடக்குது. நான் அந்த மேஷராசி பேசும்போது சொல்லியிருந்தேன். இப்போ தான் நியர்பை, ஆமாம், கோயம்புத்தூரில் ஒரு பிஸ்னஸ் மில் வச்சு நடத்தக்கூடியவங்க. அவங்க எங்கெங்கேயோ பெரிய பெரிய செலிப்ரிட்டிலாம் போய் பார்த்து வந்துட்டாங்க ஜோசியத்தில். கடைசியாக நம்ம வாராகிட்ட வந்தாங்க. நேரடி அப்பாயின்மெண்ட்டு, நீங்கள் வந்துடுங்க சாமி, எனக்கு பண்ணிடுறேன் உங்களுக்கு. என்ன இவ்வளோ தூரம் ஆகுமானா கண்டிப்பாக கொடுத்துட்றேன் வாங்கன்னாங்க. அங்கே போய் பார்த்தாக்கா இந்த சனியுடைய ஆதிக்கமும் செவ்வாயுடைய ஆதிக்கம், அதிகாரமும் கலகமும் அதிகமாக உள்ளது. அவங்க சொன்னாங்க, நான் நேரடியாக 1 to 1 நானும் இவரும் பேசிப்போம். அந்த அளவுக்கு நான் என்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டேன் சாமி. இந்த யோகா அதெல்லாம் நான் போகிறோம், அப்போ உடம்பு என்னுடைய பீஸ்ஃபுல் கிடைக்கல, நிம்மதி கிடைக்கல அப்படின்னாங்க. அம்மா, இது ஜாதக கர்மா. இப்போ சனி ஆக்டிவேட் ஆகிறாரு. 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சனி 3வது பார்வையாக எதை பார்க்குறாருங்க? உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்கள் கர்மஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது இந்த கலகங்கள் இருக்குமா? இதுதான் பிரச்சனைக்கு காரணம். இதெல்லாம் கம்பெனிலாம் இப்படி இருக்கும், ஃபேக்ட்ரிலாம் இப்படி இருக்கும், நிறுவனங்கள்லாம் இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொன்னேன். ஆமாம் சாமி, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னாங்க. அப்போது தொழில் செய்கிற இடமாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், மேபி உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம். அந்த கலகங்கள் அல்லது நம்ம பேரை டேமேஜ் பண்ணக்கூடிய வகையில் அவதூறுகள், இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். இதெல்லாம் ஒரே வழி சனி பகவானுடைய பிராயச்சித்தம். சிவபெருமான் வழிபாடு செய்வது, சிவனை உயர்ந்த தெய்வத்தை உயர்ந்த முறையில் வழிபாடு செய்வது. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட், உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அது இன்னும் கூட அதை அக்யூரேட்டாக கணிச்சு அதற்குரிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் சிம்ம ராசி என்பது நல்ல பலன்களை கை கொடுக்கும். வெற்றியை தட்டி தூக்கலாம். வெற்றியை அழகாக கேக் மாதிரி வெட்டி அழகாக சதுரமாக எடுக்கலாம். வெற்றி மேல் வெற்றி கிட்டும். எதையும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவீர்களேயானால், தர்மத்தின் அடிப்படையில் நேர்மையான முறையில் நன்மையான முறையில் செயல்படுவீர்களேயானால், ஒரு நல்ல வழிகாட்டியை கொண்டு நீங்கள் சொல்லுங்கள் சாமி, நான் கேட்குறேன், இது என்ன எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள், அழகாக அப்படியே பண்ணிவிடுவோம் சாமி. அந்த மாதிரி தர்மத்தின் அடிப்படையாக கொண்டு வழிபாடுகளை செய்வீர்களேயானால் பரிகாரங்கள் கை கொடுக்கும். சிவபெருமானுக்கும் குரு பகவானுக்கும் இந்த சனி பகவான் கட்டுப்படுவார். என்ன செய்ய போகிறார் குருன்னு கேட்டோம். கட்டுப்படுத்த போகிறார் குரு. நன்மை நடக்கும். சிம்ம ராசி அன்பர்கள். கன்னிராசி. இப்போ கன்னிராசியில தான் சுக்கிரன் அமைகிறார். நீங்கள் கன்னி ராசி ஆனாலும் கன்னி லக்னம் ஆனாலும் ராசிக்கு 2 9 கன்னி ராசிக்கு சுக்கிரன் முழு சுபராக அமைந்து விடுகிறார். மொத்தமும் நல்லவர். முழு சுபராக இருக்கக்கூடியவர் யாருங்க? நம்ம சுக்கிரன். அவர் லக்னத்தில் இருப்பது சிறப்பு. அதே போல் 3 8 செவ்வாய், அவர் 10ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு.
அப்போ பாருங்கள், இந்த அசுப கிரகங்களின் கூட்டு இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு படாத பாடுபடுறாங்க. வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்குது. நாம் பார்க்குறோம், கன்னி ராசியை நம்ம கூட நின்று பார்க்குறோம். எத்தனையோ அரசு அதிகாரிகள் நமக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. மெயினாக அரசு அதிகாரிகள். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு நாங்களை பார்க்குறோம். ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருப்பாங்க, எல்லோரும் பஞ்சாயத்து போர்டில் ஒர்க் பண்ணுவாங்க. தலைவரும் அல்ல அதுக்கு மேல் அதிகாரி ஒரு வேணும்னே உங்களை தூக்கி சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இல்லை துறை ரீதியாக ஒரு நடவடிக்கை டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கும். இதெல்லாம் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரெலாம் நம்ம நிறைய பார்க்குறோம். செக்ரட்டரியேட் வரலும் உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடியவங்க, ஒரு செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அது மாதிரிலாம் கூட ஐஏஎஸ். இப்போ சமீபமாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அதே போல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும், கன்னி ராசியில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு சில விஷயங்கள் நடந்தது, இடமாற்றங்கள். ஒன்றுமே இல்லாமல் அவர் கொண்டு போய் தண்டனை கொடுத்தா மாதிரி ஒரு இடத்துல மாற்றி விட்றது. அப்போ நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது உயர்ந்த பதவிகளில் இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஏனைய துறைகளில் பேங்க் செக்டரில் இருக்கலாம், இன்சூரன்ஸில் இருக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஜாப். அல்லது அதே போல் தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாடுகளில் பிஸ்னஸ் மெயினாக ஜாபுக்கு போகக்கூடியவங்க, அப்புறம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அதே போல் கன்னி ராசியில் பார்த்திங்கன்னா ஒரு ஷோரூம் வச்சு நடத்துகிறீங்க. ஒரு 2 வீலர் ஷோரூமோ அல்லது 4 வீலர் ஷோரூமோ, இல்லை டெக்ஸ்டைல் ஷோரூமு, இல்லை ஜுவல்லரி ஷோரூமு, ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மெயினாக கோல்டு சில்வரில் போய் மாட்டிக்கிட்டவங்க. இந்த கன்னி ராசியில் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்றுமே செய்ய முடியாமல் உட்காந்துருக்காங்க. ஒரு 3 மாதமாக அவங்க பணம் தூங்குது. மார்ச் மாதம் இன்வெஸ்ட் பண்ணது, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாதம் ஆயிடுச்சு. எழுந்திருக்கவே இல்லை. அதெல்லாம் பாதாளத்துக்கு போய் நிற்குது. அதில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாம். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், கன்னி ராசின்னு சொல்லிட்டாலே ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, சிப்காட் நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது தனியார் துறை நிறுவனங்களாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், பேக்கிங்ஸு, நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், அவ்வளோதான், உற்பத்தி தொழிற்சாலைகள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், விவசாயமாக இருக்கலாம், அதில் ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, அதில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அதில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ஃப்ளவர்ஸு, விவசாய பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க, லெதரு, கிளாத்து, குறிப்பாக திருப்பூர் அந்த மாதிரி இடங்களில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வாட்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வாட்டரை பேஸ் பண்ணி அதை ஜூஸஸ்லாம் ரா மெட்டீரியல் பண்ணக்கூடியவங்க, இப்படி நிறைய சொல்லலாம் நம்ம கன்னி ராசிக்கு. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு புரியும். நான் பொதுவாக கன்னி ராசி அன்பர்களே உங்களுக்கு சொல்லக்கூடியது, சிறு யாகங்களாவது செய்ய வேண்டும். இதுதான் பிராயச்சித்தம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடுகளாக இருந்தாலும் சிறு யாகமாவது செய்ய வேண்டும். அதற்கான கால நேரம் வந்து விட்டது. நான் இப்போ செஞ்சேன், அப்போ செஞ்சேன், அந்த தர்ம கதையே சொல்லக்கூடாது என்கிட்ட. இதுதான் பரிகாரம். சார், ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூப்பராக இருக்கார், 2, 9 கூடியவன் ராசியில் இருப்பது, பலம் பெற்றிருப்பது சிறப்பு. கன்னி சுக்கிரன் நல்லவர். பணங்காசு வர நேரம், பண தடைகள் விலகும் நேரம். அந்த பணங்காசுக்கு கன்னி ராசிக்கு
பணங்காசு வருவதிலே தடை இருக்குமேயானால் அந்த தடைகள் விலகும் நேரம், தடைகள் விலகி உடைச்சு பணங்காசுகள் வந்து சேரும். பணப்பற்றாக்குறை விலகும், பணப்பற்றாக்குறைகள் விலகும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அப்போ பாருங்கள், கன்னி ராசி என்பர்களே, நல்ல நேரம் பிறந்திருக்குது. இப்போ உங்களுக்கு நான் சொன்ன கஷ்ட நஷ்டங்கள், உங்கள் தொழிலில் கம்பெனிகள் அந்த கஷ்டங்கள் மனசில் பயம் இருக்குமேயானால் இதுக்கு மேலே உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். இதுக்கு மேலே உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ அதை வச்சு தான் இன்னும் கூட அக்யூரேட்டாக இந்த பூஜையை செய்யணும், இன்றைக்கி செய்யணும், இந்த நட்சத்திரத்தில் செய்யணும். இது வளர்பிறை. பொதுவாக பரிகாரங்கள் தேய்பிறையில் செய்வது சிறப்பு. இதெல்லாம் ரகசியங்கள், தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக பரிகாரங்கள் தேய்பிறையில் செய்வது சிறப்பு. வளர்பிறையை விட தேய்பிறை கை கொடுக்கும். அதுலேயும் தேய்பிறை அஷ்டமிலாம் பெரிய பரிகாரங்கள் வாராகிக்கலாம். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். அவ்வளோ அழகாக சொல்கிறேன் பாருங்கள். கன்னி ராசின்னு சொல்லியாச்சுனாக்கா அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க லைஃப்பில். நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். 2-9 சுக்கிரன், பாக்யாதிபதி சுக்கிரன் ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. பணங்காசுகள் வந்து சேரும், தடைகள் உடைத்து எறியப்படும், பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், வழிபாடுகள் கை கொடுக்கும். உங்களுக்கான வழிபாடுகள் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். கன்னிராசி அன்பர்களே,